கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கூட மோசே என்ன செய்வாருன்னா, அவர் யுத்தத்துக்கு போகும்பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி போகும்பொழுது ஆண்டவரே மோசே ஜெபிப்பார், ஆண்டவரே எழுந்தருளும். அப்போ ஆண்டவர் எழுந்தல்னா அவருக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போவாங்க. அப்போ யாரெல்லாம் ஆண்டவரை பகைக்கிறாங்க, ஜனங்களை பகைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. அதனால தான் மோசே எப்பவுமே அந்த பாளையத்துலேருந்து அவங்க போகும்பொழுது கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லி மோசே ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் எழுந்தருளும் அப்பா, எங்கள் குடும்பத்தில் என் கர்த்தர் எழுந்தருளும் ஆண்டவரே. என் பிரச்சனைகள், உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் ஆண்டவரே, இந்த கடல்லேருந்து நாங்கள் விடுதலையாக நீங்கள் எழுந்தள்ளினால் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நம்ம குடும்பத்தில் அவர் எழுந்தள்ளணும். கர்த்தர் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே வியாதியின் படுக்கையில் ஆண்டவரே நீங்கள் எழுந்தருளும் அப்பா. நமக்கு விரோதமாய் பேசலாம், நமக்கு விரோதமாக செயல்படலாம், நமக்கு விரோதமாய் தீமைகள் எழும்பலாம், அப்போ நமக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணலாம். இப்போ எந்தெந்த வகையில் நமக்கு விரோதமாக ஜனங்கள் தீமை செய்தால் கூட நம்ம ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்கள் எழுந்தருளும் ஆண்டவரை. தீமை செய்கிற ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் எழுந்தருளி எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுங்கப்பா. அவர் எழுந்தருள்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக வழக்காடுவார். அந்த வியாதி நேரத்தில் நீங்கள் எழுந்தருளும் ஆண்டவரை. இந்த வியாதிலேருந்து விடுதலையாக என் பிரச்சனைகள், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அவரோட வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமாக வாழ நீங்கள் எழுந்தனால் மாத்திரம்தான் என் பிள்ளைகள் வாழ்க்கை பொறுப்படும். அவர் எழுந்தலினார்னா அவர் கையில் எடுப்பார், பிள்ளைங்களை அவர் கையில் எடுப்பார். அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம குடும்பத்தில் சரி, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த ஆண்டவரே இந்த நாள் நீங்கள் எழுந்தருளி என் குடும்பத்தினுடைய காரியங்களை பொறுப்படுங்கப்பா, என் தேவைகளை பொறுப்படுங்க, பிள்ளைகளை பொறுப்படுங்க. அவள் போகும்போது வரும்போது நீங்கள் கூட இருங்கப்பா, எங்களுக்கு முன்பாக நீங்கள் போங்க ஆண்டவரே. அதை மோசே சொல்வார், உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது இருங்க ஆண்டவரே. ஆண்டவர் சமூகம் போகாத எந்த இடத்துலையும் நம்ம போகக்கூடாது, அதில் பாதுகாப்பு இருக்காது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்களோ எங்கள் பிள்ளைகளோ நாங்கள் எங்கே போனாலும் உங்கள் சமூகம் முன்பாக செல்லட்ட ஆண்டவரே. இந்த சமூகம் போகாத இடத்துக்கு நாங்களோ எங்கள் பிள்ளைகளோ போகக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் அதை தடை செய்யுங்க. உங்கள் பிரியமில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது, பிரியமில்லாத பேசக்கூடாது, பிரியமில்லாத சிந்திக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆணுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் எழுந்தருளும் அப்பா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக எந்தெந்த காரியத்தை கொடுத்து நீங்கள் பாரப்பட்டிருக்கீங்க, எந்த காரியத்தில் பிள்ளைகளுடைய திருமணம் ஆகலைன்னு வேதனையோடு இருக்கீங்களா ஆண்டவரே, இந்த திருமண காரியத்தில் நீங்கள் எழுந்தருளும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் எழுந்தருளி திருமணத்துக்குரிய அத்தனை காரியங்களையும் அவர் வாய்க்க செய்வார். வேலை இல்லாமல் இருக்கீங்களா ஆண்டவரே, என்னுடைய வேலை காரியத்தில் நீங்கள் எழுந்தருளும் அப்பா. நீங்கள் எழுந்தெல்லாம் மாத்திரம்தான் நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. வேலைக்காக ஜெபிக்கும்போது ஜெபிங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுப்பார். எல்லாத்துலேயுமே ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு முன்னாடி வாங்க, நீங்கள் எழுந்தருளும் அப்பா, நீங்கள் உங்கள் சமூகம் முன்னாடி போட்ட ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஆண்டரை நோக்கி இந்த காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், தீமைகள், உங்களுக்கு விரோதமாக 1000 பேர் தீமை செய்யட்டும், என்ன சத்துருக்கள் எழும்பட்டும், ஆனாலும் கர்த்தர் எழுந்தருளும் போது அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் வழக்காடுவார். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, வேலை ஸ்தலத்தில் பேசுகிறாங்களா, இல்லை குடும்பத்தில் உங்கள் விரோதமாக செயல்படுறாங்களா, அப்போ எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவர் எழுந்தருளினால் நமக்காக எழுந்தருளணும். அப்போ அங்கே யாருமே நமக்கு விரோதமாய் தீமை செய்ய முடியாது, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால தான் மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே நாங்கள் புறப்பட போகிறோம், நீங்கள் எழுந்தருளும் அப்பா. நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா சத்துருக்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க, பகைக்கிறவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க ஆண்டவரே. நீங்கள் எழுந்தருளும் ஆண்டவரே. நாம் ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு நாளும் நாம் அது போல ஜெபிக்கலாம். ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நீங்கள் எழுந்தருளும் அப்பா, அவருடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் எழுந்தருளும் ஆண்டவரே. வியாதியில் இருக்கிறவர்கள் சுகமாக்கும்படியாக நீங்கள் எழுந்தருளும் ஆண்டவர்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்காக நம்ம அழைத்து நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் பொறுப்பெடுத்து
அவர் எழுந்தருளி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இப்படி சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, அப்போ எந்தெந்த காரியத்தோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தில் கர்த்தர் எழுந்தருளும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எழுந்தருளும் அப்பா ஆண்டவரே. அவங்க பிஸ்னஸில் நீங்கள் எழுந்தருளும் ஆண்டவரே. வியாதியின் படுக்கையில் நீங்கள் எழுந்தருளும் அப்பா. எந்தெந்த காரியத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக நீங்கள் எழுந்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் எழுந்தருளி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சமூகம் ஒவ்வொரு கூட ஆண்டவரே சென்று ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கட்டும்ப்பா. அப்படியே செய்ய போகிற தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.